குறிப்பிட்ட காலத்திற்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சேவை சட்டமான PSA அமலுக்கு வந்தவுடன் விரைவில் தங்கள் அலவன்ஸை இழக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. PSA எம்பிக்களின் வருகை தேவையை தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. சரியான காரணம் இன்றி 6 மாதங்களுக்கு அமர்வுகளை தவற விடுபவர்கள் தங்கள் இடங்களையும் இழக்க நேரிடும் என்று அச்சட்டம் குறிப்பிடுகிறது. எனவே நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து எம்பிக்களையும் தாம் எச்சரிப்பதாக நாடாளுமன்ற சபாநாயகர் தன்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவதை அடுத்து அங்கு வசிக்கும் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு இங்கிலாந்தில் உள்ள மலேசிய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தவறான இடத்தில் தவறான நேரத்தில் இருப்பதன் மூலம் அவர்கள் ஆபத்தில் இருப்பதை தவிர்ப்பதற்காகவே இது என்று இங்கிலாந்திற்கான மலேசிய தூதர் டத்தோ ஜக்ரி ஜாஃபர் கூறினார். குறுகிய கால பயணமாக கூட இங்கிலாந்திற்கு வருபவர்கள் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க தங்கள் இருப்பிடம் மற்றும் தொடர்பு முறைகளை தெரிவிப்பது சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். மருத்துவ அதிகாரிகளுக்கு 60 நாட்கள் மகப்பேறு விடுப்பு மட்டுமே அனுமதிக்கும் உலுலங்காட் சுகாதார அலுவலகத்தின் முடிவு மகப்பேறு விடுப்பு விதிமுறைகளை மீறவில்லை என்று பொதுச்சேவை துறையான JPA தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் சேவையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 60 முதல் 90 நாட்கள் வரை வழங்க மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு உரிமை உள்ளது என்று JPA தலைமை இயக்குனர் வான் அமாட் தஹ்லான் அப்துல் அசீஸ் கூறினார். கடந்த ஜூலை 30ஆம் தேதி வரை தபுங் காசி ஹவானா முயற்சியால் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் மற்றும் உதவி தேவைப்படும் மொத்தம் 114 ஊடகவியலாளர்கள் பயனடைந்துள்ளனர் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். நிதியை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமா நாடு முழுவதும் உள்ள ஊடக கழகங்களுடன் ஒத்துழைத்து உதவி தேவைப்படும் ஊடகவியலாளர்களை பற்றிய தகவல்களை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கோலாலம்பூரின் மக்கள் தொகை 88 லட்சத்தை தாண்டி உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் ஆண்டுக்கு 2.25 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்று பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டில் மக்கள் தொகை 98 லட்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சபா மீரி கம்போங் பங்காலான் லோத்தோங்கில் நேற்று காலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான தம்பதியர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 77 வயதான அப்துல்லா நசா மற்றும் அவரது மனைவி 64 வயது ஜெய்மா படார் ஆகியோரின் உடல்கள் மதியம் 12:15 மணி அளவில் குளியல் அறையில் கண்டெடுக்கப்பட்டன. சராபாத் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை முயற்சியில் முற்பகல் 11:30 மணி அளவில் தீ வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து இறந்தவர்களின் உடல்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.